இந்த கேள்விக்கான பதில தேடும்போதுதான் உலகின் சில குறிப்பிட்ட பகுதிகள்ல, குறிப்பா நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா வாழும் மக்கள் இருக்கிற ப்ளூ ஜோன்ஸ் பகுதிகள்ல விஞ்ஞானிகள் ஒரு ஆச்சரியமான விஷயத்த கவனிச்சாங்க. அங்க இருக்கிற முதியவர்களுக்கு, அதாவது 70, 80 வயச கடந்தவர்களுக்கு கூட முகத்துல ஒரு இயற்கையான பொலிவும் வறட்சி இல்லாத ஒரு ஒளியும் இருந்திருக்கு. அவங்க என்ன பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து விலையுறந்த கிரீம்களை பயன்படுத்துறாங்களா, இல்ல லேசர் சிகிச்சை மாதிரி எதுவும் எடுத்துக்கிறாங்களான்னு பார்த்தா கிடையாது. அவங்களுடைய ரகசியம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். காலையில வெறும் வயித்துல அவங்க குடிக்கிற ஒரு சாதாரண எளிமையான பானம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பகுப்பாய்வுல அந்த பானம் எப்படி வேலை செய்யுது, அதோட அறிவியல் என்ன, 60 வயசுக்கு பின்னாடி நம்ம சர்மத்தை எப்படி உள்ளிருந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். பகுதி 1. உயிருள்ள திரை. வயதாகும் தோலின் உயிரியல். மனித தோல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி உடம்ப மூடி வைக்கிற விஷயம் கிடையாது. ஒரு கார்ல எப்படி டேஷ்போர்டு இருக்கோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு காட்டுற ஒரு உயிருள்ள திரை தான் நம்ம தோல். 60 வயசை தாண்டும் போது இந்த தோலுக்குள்ள குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 3 விஷயங்கள் மிக வேகமா குறைய தொடங்குது. முதல் விஷயம் கொலாஜன். ஒரு மெத்தைக்குள்ள எப்படி ஸ்ப்ரிங் இருந்து அதை உறுதியா வச்சுக்குதோ அதே மாதிரி தோலை இறுக்கமா வச்சுக்கிறது இந்த கொலாஜன் தான். அடுத்து எலாஸ்டின். இது ஒரு ரப்பர் பேண்டு மாதிரி தோலை இழுத்தா மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருது இதோட வேலை. மூணாவது ஹயாலுரோனிக் அமிலம். இது தோலுக்குள்ள இருக்கிற ஈரப்பதத்தை அப்படியே உறிஞ்சு வச்சுக்கிற ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. 60 வயசுக்கு மேல இந்த 3ம் அதிரடியா குறையும். அதோட சேர்ந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற செல்லுலர் டேமேஜும் அதிகரிக்கும். இது எப்படின்னா, ஆப்பிள நறுக்கி வச்சா கொஞ்ச நேரத்துல பழுப்பு நிறமா மாறுது இல்லையா, அதே மாதிரி நம்ம தோள்களுக்குள்ள நடக்கிற ஒரு துருப்பிடிக்கிற ப்ராசஸ் தான் இது. இங்கதான் பலரும் ஒரு பெரிய தப்பு பண்றோம். கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு சுருக்கங்களை மறைக்கவோ இல்ல வறட்சியை போக்கவோ பல விலையுயர்ந்த கிரீம்களையும் சீரம்களையும் வாங்கி முகத்துல தடவோம். ஆனா கொஞ்ச நாள்லயே மறுபடியும் முகம் பழைய நிலைமைக்கே வந்துரும். இதுக்கான ரீசன் என்னன்னா, நாம பிரச்சனைக்கு வெளியிருந்து தீர்வு காண முயற்சி பண்றோம். ஒரு செடி வாடி போயிருக்குன்னா அதோட வேர்ல தண்ணீர் ஊத்தாம இலைகள் மேல மட்டும் தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி செழிப்பா வளராதோ அதே மாதிரிதான் இதுவும். உங்க தோலுக்குள்ள இருக்கிற இன்ஃப்ளமேஷன், அதாவது உட்காயங்கள், நீர்ச்சத்து குறைபாடு, சரியான ஊட்டச்சத்து இல்லாதது, இது 3 தான் உண்மையான உட்புற பிரச்சனைகள். இதனாலதான் முன்னணி மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் ஒரு முக்கியமான விஷயத்த ஆணித்தரமா சொல்றாங்க. ஸ்கின் இஸ் பில்ட் இன் த கிச்சன். ஆமாங்க, சருமத்தின் ஆரோக்கியம் உங்களுடைய சமையலறையில தான் தொடங்குது. நீங்க வெளியில பூசுற கெமிக்கல்ஸை விட உள்ள எடுத்துக்கிற உணவுகள் தான் உங்க தோலோட எதிர்காலத்தை நிர்ணயிக்குது. இந்த ஒரு புரிதல் வந்துட்டாலே போதும், நீங்க தோலை பராமரிக்கிற விதம் மொத்தமா மாறிடும். சரி, உள்ளே இருந்து சரி பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ அந்த முதியவர்கள் பயன்படுத்தின காலை பானம் எப்படி உடம்புக்குள்ள போய் வேலை செய்யுது, வாங்க அதை டீகோட் பண்ணி பார்க்கலாம். பகுதி 2. காலை பானத்தின் வேதியியல். அந்த பானத்துல என்னென்ன இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்த பானத்தோட செய்முறை ரொம்ப ரொம்ப எளிமையானது. முதல்ல வெதுவெதுப்பான தண்ணீர், அடுத்தது கொஞ்சம் எலுமிச்சை சாறு, மூணாவது சிறிதளவு மஞ்சள், நான்காவது மிகச் சிறிதளவு மிளகுத்தூள், கடைசியா விருப்பம் இருக்கிறவங்க புரதம் அல்லது கொலாஜன் பொடிய சேர்த்துக்கலாம். இப்ப நீங்க கேட்கலாம், இதுல என்ன அவ்ளோ பெரிய மேஜிக் இருக்கு அப்படின்னு. இதுல ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. காலையில எழுந்த உடனே நம்ம உடம்ப கிட்டத்தட்ட 8 மணி நேரம் தண்ணீர் இல்லாம ஒரு பாலைவனம் மாதிரி வறண்டு போயிருக்கும். அந்த நேரத்துல சாதாரண தண்ணீரை குடிக்கிறத விட இந்த வெதுவெதுப்பான தண்ணீர் உள்ளே போகும்போது அது நம்ம செரிமான மண்டலத்தையும் ரத்த ஓட்டத்தையும் ரொம்ப மென்மையா ஒரு அலாரம் வச்சு எழுப்புற மாதிரி தட்டி எழுப்புது. அடுத்தது எலுமிச்சை. பலரும் எலுமிச்சை அப்படின்னா அதுல வைட்டமின் சி இருக்கு, அது சளி பிடிக்காம பாத்துக்கோணும் மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தோலை பொறுத்த வரைக்கும் வைட்டமின் சி அப்படிங்கிறது ஒரு கட்டிடத்துக்கு சிமெண்ட் மாதிரி. முன்னாடியே நம்ம கொலாஜனை பத்தி பேசணும் இல்லையா, அந்த கொலாஜனை உடம்பு உற்பத்தி பண்ணணும்னா அதுக்கு வைட்டமின் சி கட்டாயமா தேவை. சிமெண்ட் இல்லாம எப்படி செங்கல் சுவரை கட்ட முடியாதோ அதே மாதிரி வைட்டமின் சி இல்லாம புது கொலாஜனை உடம்பால உருவாக்கவே முடியாது. வைட்டமின் சி குறையும் போது தோல் வேகமா தளர ஆரம்பிக்கும். இங்கதான் பலரும் மிஸ் பண்ற ஒரு முக்கியமான அஹா மூமெண்ட் இருக்கு. அடுத்த பொருள் மஞ்சள். மஞ்சளுக்குள்ள குர்க்யூமின் அப்படின்னு ஒரு அற்புதமான இயற்கை மூலப்பொருள் இருக்கு. இது உடம்புக்குள்ள அமைதியா செல்களை சேதப்படுத்துற அலர்ச்சிய, அதாவது சைலண்ட் இன்ஃப்ளமேஷனை கட்டுப்படுத்துது. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நீங்க வெறும் மஞ்சளை மட்டும் தண்ணியில கலந்து குடிச்சீங்கன்னா உடம்பு அதை பெருசா உறிஞ்சிக்காது. இங்கதான் அந்த மிளகு உள்ளே வருது. மிளகுல இருக்கிற பைப்பரின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இந்த குர்க்யூமின்ன உடம்பு முழுமையா உறிஞ்சிக்கிறதுக்கான கதவை திறந்து விடுது. மிளகு இல்லாம மஞ்சள் குடிக்கிறது சாவி இல்லாம பூட்ட திறக்க முயற்சி பண்ற மாதிரிதான்.
ரெண்டும் சேர்ந்தாதான் அது முழுமையா வேலை செய்யும். 5ஆவதா ஒரு ஆப்ஷன் பார்த்தோம், அது புரதம் அல்லது கொலாஜன் பெப்டைட்ஸ். இதுல ஒரு சட்டில் விஷயம் இருக்கு, கவனிங்க. 60 வயசுக்கு மேல நம்ம உடம்புல இயல்பாவே புரதச்சத்தை உறிஞ்சுற திறன் குறைஞ்சிடும். தோல்ல ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் நடந்தா கூட அதை ரிப்பேர் பண்றதுக்கு உடம்புக்கு பில்டிங் பிளாக்ஸ் வேணும். அதனாலதான் இந்த காலை பானத்துல கொலாஜன் பெப்டைட் சேர்த்துக்கிறவங்களுக்கு தோலோட ஈரப்பதமும் அந்த மீள்தன்மையும் இன்னும் கொஞ்சம் நல்லா மேம்படுறது சயின்ஸ் காட்டுது. ஆனா இது கட்டாயம் கிடையாது. உங்க அன்றாட உணவுல சரியான புரதம் இருந்தாலே அது போதுமானது. பகுதி 3. உண்மை என்னவென்றால் இது மந்திரம் அல்ல, இது ஒரு தூண்டுகோல். இப்போ உங்க சிந்தனைய மாத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த பானத்தை பத்தி இவ்ளோ நேரம் பேசிட்டோம். இத குடிச்சா 6 மாசத்துல 30 வயசு தோற்றம் திரும்பி வந்துருமா? கண்டிப்பா கிடையாது. இது மேஜிக் கிடையாது. இது ஒரு ட்ரிகர். அதாவது ஒரு முதல் டாமினோ மாதிரி. ஒரு ஆரோக்கியமான பழக்கத்தை காலையில ஆரம்பிக்கும் போது அது அந்த நாள் முழுக்க நீங்க எடுக்க போற நல்ல முடிவுகளுக்கு அடித்தளமா அமையுது. ஜப்பான்ல இருக்கிற ஒகினாவா மக்களை ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா 100 வயசானாலும் உங்க தோல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அவங்க எந்த ஒரு குறிப்பிட்ட பானத்தையும் மட்டும் நம்பி இல்ல, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நிறைய தண்ணீர், பதப்படுத்தப்படாத உணவுகள்னு அவங்க வாழ்க்கை முறையே ஒரு முழுமையான பேக்கேஜ். இதுதான் நிஜம். பகுதி 4. சருமத்தை அளிக்கும் 3 அமைதியான எதிரிகள். இவர்களை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆரோக்கியமான பானத்தை குடிக்கிறீங்க, ஆனா ரிசல்ட் வரலையேன்னு ஃபீல் பண்றீங்களா? அங்கதான் இந்த 3 எதிரிகள் வராங்க. முதல் எதிரி சர்க்கரை. அதிக சர்க்கரை சாப்பிடும்போது உடம்புக்குள்ள கிளைகாசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். இது என்ன பண்ணும்னா, நம்ம தோல்ல இருக்கிற கொலாஜன்ல போய் ஒட்டிக்கிட்டு அது அப்படியே கல்லு மாதிரி இல்ல ஒரு கேரமல் மாதிரி கடினமாக்கிடும். இதனால தோல் சுருக்கம் விழும். 2வது எதிரி சூரியனோட யூவி கதிர்கள். 3வது எதிரி மன அழுத்தம். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாகி செல்களை டேமேஜ் பண்ணி உங்களை ரொம்ப சோர்வா காட்ட ஆரம்பிக்கும். இப்போ ஒரு லெவல் மேல போய் இந்த போட்டோ ஏஜிங் பத்தி பாப்போம். பல வருஷமா எந்த ஒரு பாதுகாப்பு அரணும் இல்லாம சூரிய ஒளி நம்ம மேல படும்போது அந்த யூவி கதிர்கள் தோலுக்குள்ள ஆழமா ஊடுருவி அங்க இருக்கிற செல்களோட டிஎன்ஏவையே சேதப்படுத்துது. இது வெறும் கருப்பாக்குற விஷயம் கிடையாது, தோலோட கட்டமைப்பையே உடைக்கிற விஷயம். இதனாலதான் உங்களோட உண்மையான வயதை விட தோல் இன்னும் அதிக வயசான மாதிரி தெரியுது. 60 வயசுக்கு மேலேயும் நீங்க வெளியே போகும்போது கட்டாயம் சன்ஸ்கிரீன் பயன்படுத்துறோம்னு சொல்றதுக்கு இதான் காரணம். இந்த அறிவியலை விட்டுட்டு இணையத்துல நம்ம கண்ணுல படுற விளம்பரங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 7 நாட்ல இளமை திரும்புமா, 60 வயசுல 25 வயசு முகம் கிடைக்குமா, இதெல்லாம் சுத்தமான பொய். வயதாகிறது அப்படிங்கிற பயத்தை பயன்படுத்தி காசு பாக்குற தந்திரம் இது. அறிவியல் யதார்த்தம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நல்ல பழக்கங்களை மாசக்கணக்குல தொடரும்போது உங்க தோல்ல நீர்ச்சத்து அதிகரிக்கும், வெளிப்புற பாதிப்புகளை தடுக்கிற பேரியர் ஸ்ட்ராங் ஆகும், ஒரு இயற்கையான பொலிவு கிடைக்கும். இதுதான் உண்மை. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா சில பாதுகாப்பான வழிமுறைகளை நாம ஃபாலோ பண்ணணும். நல்லதுன்னு சொன்னா உடனே அதிகமா எடுத்துக்க கூடாது. மஞ்சளை அதிகமா போட்டா அது வயிற்றெரிச்சலை உண்டாக்கும். எலுமிச்சை சாறு அதிகமா பிழிஞ்சா நெஞ்செரிச்சல், அதாவது எசிடிட்டி வந்துரும். உங்களுக்கு ஏற்கனவே சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருந்தா இந்த பானத்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க மருத்துவரை கன்சல்ட் பண்ணணும். இது ஏதோ நோயை குணப்படுத்துற மருந்து கிடையாது, இது ஒரு சப்போர்ட்டிவ் ஹேபிட், அவ்வளோதான். இந்த முழு கண்டென்ட்டை ஷார்ட்டா சொல்லணும்னா, உண்மையான ஆன்டி ஏஜிங் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட பானத்திலேயோ இல்ல கிரீம்லயோ இல்ல. அது ஒரு முழுமையான ஆரோக்கிய கட்டமைப்பு. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சமநிலையான உணவு, நாள் முழுக்க தேவையான அளவு தண்ணீர் குடிப்பது, தொடர்ச்சியான உடற்பயிற்சி, எல்லாவற்றுக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமான தரமான தூக்கம் மற்றும் மன அமைதி. காலையில நீங்க குடிக்கிற அந்த பானம் இது எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான தொடக்கம் மட்டும்தான். இதிலிருந்து நம்ம உணர்ந்துக்க வேண்டிய ஒரு அழகான விஷயம் இருக்கு. உண்மையான ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது நமக்கு வயசே ஆகக்கூடாதுன்னு இயற்கைக்கு எதிராக சண்டை போடுறதோ இல்ல இழந்த இளமைய மறுபடியும் தேடி ஊடுறதோ கிடையாது. சுருக்கங்களே இல்லாத தோல் தான் ஆரோக்கியமான தோல்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய மாயை. உண்மையான ஆரோக்கியம்னா நம்ம உடம்ப உள்ளுக்குள்ள ரொம்ப பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டு வயதாவதை ரொம்ப அழகாக ஏற்றுக்கொள்வதுதான். அப்படி உள்ளுக்குள்ள ஆரோக்கியமா இருக்கும்போது அந்த அமைதி உங்க முகத்துல ஒரு இயற்கையான ஒளியா வெளிப்படும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வியோட இதை நாம நிறைவு செய்வோம். உங்க சருமத்தை பாதுகாக்க இன்னும் எத்தனை காலத்துக்கு வெளிப்புற கிரீம்களையும் பொய்யான விளம்பரங்களையும் நம்பி பணத்தை செலவு பண்ண போறீங்க? அல்லது அறிவியலை புரிஞ்சுக்கிட்டு உங்க உடம்புக்கு உள்ளிருந்து தேவையான சத்துக்களை கொடுத்து ஒவ்வொரு நாளையும் ஒரு ஆரோக்கியமான தூண்டுகோலோட ஆரம்பிக்க போறீங்களா? வயதாவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, ஆனா எப்படி ஆரோக்கியமா வயதாகணும் அப்படிங்கறத நம்மால கண்டிப்பா தீர்மானிக்க முடியும். அந்த நல்ல மாற்றம் நாளை காலை நீங்க குடிக்க போற அந்த ஒரு கப் பானத்திலிருந்து கூட தொடங்கலாம். சிந்தித்து பாருங்கள்.